ஹாய். ரொம்ப வருஷம் கழிச்சு சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போய் அவரை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். வெளியே இருந்து மல்லிப்பூவெல்லாம் வாங்கிட்டு நேராக கோயிலுக்குள்ளே போயாச்சு. என்னதான் சண்டேவாக இருந்தாலும் ரொம்பவே கூட்டம் இருந்துச்சுங்க. அதனாலேயே நாங்கள் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸில் போயிட்டோம். ஸ்பெஷல் என்ட்ரன்ஸில் போன உடனேவே முருகரை கிட்ட இருந்து ரொம்பவே அழகாக விபூதி அபிஷேகத்தெல்லாம் பார்த்தோங்க. முடிச்சுட்டு கொடிமரம் தரிசனம் பண்ணிட்டு விநாயகர், உற்சவர் சன்னதி எல்லாருமே பார்த்தாச்சு. ரொம்பவே மன திருப்தியோடு வெளியே வந்தோம். கார் எடுத்துகிட்டு நேராக போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அடடா இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, பெரியபாளையம் இங்கேருந்து பக்கம் தானேன்னு சொல்லி பெரியபாளையத்துக்கு போயாச்சு. பவானி அம்மனையும் ரொம்பவே அழகாக கிட்ட இருந்து நின்று நிதானமாக பார்த்தோங்க. அதுதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நார்த் சைடில் இருக்கிற கோபுரம் வழியாக 100 rupees தர்ஷனில் தாங்க போனோம். உள்ளே போன உடனேவே டோக்கன் போட்டாச்சு. டோக்கன் போட்டும் போதே அவங்களே எங்களுக்கு கையில் கொடுத்தாங்க. பவானி அம்மனை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சுங்க. நின்று நிதானமாக பார்த்துட்டு வெளியே வந்தோடனே குங்கும பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. எடுத்து நெத்தியில் வச்சுட்டு வெளியே இருக்கிற கடையில் ஷாப்பிங்லாம் பண்ணியாச்சு. நேராக வீட்டுக்கு கார் எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.